ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜே சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நான் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செஞ்சு காட்ட போறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறது கேரட் பர்பிங்க. என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சு காட்டலான்னு இருக்கேன். அது என்ன டிஃப்ரெண்ட் கேரட் பர்பில அப்படின்னு கேக்குறீங்களா? கொஞ்சம் ரிச் டேஸ்ட் குடுக்கறதுக்காக நான் இன்னைக்கு மலாய் கேரட் பர்பி தான் செஞ்சு காட்ட போறேன். அது எப்படி செய்யலாம்னு இப்ப வீடியோக்குள்ள போய் நம்ம பாத்திரலாம். இந்த தேங்காய் பர்பி செய்யறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவு கேரட் எடுத்திருக்கேன். இந்த கேரட் எல்லாத்தையும் இப்போ நம்ம வாஷ் பண்ணி தோல் சீவி எடுத்துக்கலாம். தோல் சீவி எடுத்த கேரட்டை நான் வந்து சின்ன சின்ன பீஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா நான் அந்த கேரட்டை வந்து நான் சாப்பரில் போட்டு தான் வந்து சாப் பண்ண போகிறேன். அதுக்காக நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட சாப்பர் இல்லாட்டி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம எப்போதும் போல் வழக்கமாக கேரட்டை வந்து துருவி கூட எடுத்துக்கலாம். அதனால இந்த கேரட் பருப்பில் எந்த ஒரு டேஸ்ட்டும் மாற போகிறது இல்லைங்க. என்கிட்ட சாப்பர் இருக்கனால எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதனால தான் இந்த சாப்பரில் போட்டு நான் பொடிசா வந்து நான் இப்போ வந்து சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இத நல்லா பொடிசாவே வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா பொடிசா வந்து சாப் பண்ணிக்கி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம தேங்காய் பருப்பு சாப்பிடும்போது பொடிசா இருந்தா தாங்க நல்லா இருக்கும். பெருசு பெருசா இருந்தா அது ஒரு மாரி செட் ஆகாது. அதனால நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடிசாவே நீங்க துருவியோ, இல்ல இந்த மாரி சின்ன சின்னதா சாப் பண்ணியோ எடுத்துக்கிறங்க. இப்ப நான் வந்து அடுப்புல வந்து அடி கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். அதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேங்க. இப்ப நெய் சூடானோனே, நம்ம துருவி வச்சுக்கிற கேரட்ட இதோட நம்ம சேர்த்தரலாம். இந்த கேரட்ட சேர்த்துட்டு இந்த நெய்யில நல்லா வந்து வதக்கி விடுங்க. ஒரு 2, 3 நிமிஷம் நல்லா வதங்குனாலே போதும். இந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க நம்ம நெய்யில போட்டு இப்ப நம்ம வந்து கேரட்ட வதக்குறோம். இப்ப கேரட் வதங்குனது போதும். நம்ம இதோட பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேங்க. 2 டம்ளர் அளவு 300 எம்எல்லா வந்து 2 டம்ளர் அளவு எடுத்துக்கிட்டேன். பால் வந்து நல்லா திக்கான பாலா எடுத்துக்கிறங்க. அப்பதான் அந்த கேரட் பர்பி கொஞ்சம் டேஸ்ட் குடுக்கும். அதனால நல்லா திக்கான பாலா எடுத்துக்கிறங்க. இந்த பாலோட அந்த கேரட் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரணும். இந்த பால் வத்தவும் இந்த கேரட் வந்து வேகறதுக்கும் சரியா இருக்குங்க. இப்ப பாருங்க, ஓரளவு நல்லாவே இந்த கேரட் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தா நம்மளோட தேங்காய் பருப்பு ரெடி ஆயிருங்க. இப்ப இது கூட வாசனைக்காக நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த ஏலக்காய் தூள் போட்ட பிறகுதாங்க ஸ்வீட்டே அந்த வாசனையா வருது. இப்ப பாருங்க, நல்லா பால் திக்காயிடுச்சு. இந்த டைம்ல வந்து நம்ம கொஞ்சமா நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். வேண்டாட்டி நீங்க அவாய்ட் பண்ணிரலாம். நான் வீடியோவுக்கு பார்க்க நல்லா கலரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நான் சேர்த்துக்கிறேன். இதோட நான் ஒரு 120 கிராம் வந்து சுகர் சேர்த்துக்கிறேங்க. இப்ப அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சுகர் சேர்த்த பிறகு இந்த இது இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விடும். அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா இருக்கணுங்க. இப்ப பாருங்க, இந்த சுகர் சேர்த்தோன்னே அங்க கேரட் எப்படி தண்ணி விட்டுருக்குன்ட்டு. இந்த தண்ணிலாம் நல்லா வத்தணுங்க. அப்புறம் தாங்க நம்ம கேரட் பர்பி நம்ம செய்யறதுக்கு சரியா இருக்கும். அதனால இது நல்லா கைவிடாம நல்லா கிளறி விடுங்க. இந்த கேரட் பர்பி இன்னும் நல்லா திக்காகட்டும். தண்ணிலாம் எதுவுமே இல்லாம நல்லா வத்திரணுங்க. அப்பதாங்க நம்ம கேரட் பர்பிய வந்து கட் பண்ணும்போது நல்லா சேப்பா வரும். நான் இதோட ஒரு 1/4 கப் அளவு வந்து திருகுன தேங்காவும் நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காகத்தாங்க நான் இத சேர்த்திருக்கேன். இப்ப அதையும் சேர்த்துட்டு இந்த தேங்காவும் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. இப்ப பாருங்க, முன்ன விட நல்லாவே தண்ணி வத்தி நல்லா அல்வா பதத்துக்கு இது நல்லா சுருண்டு வந்துருச்சுங்க. இப்ப இந்த டைம்ல வந்து நம்ம இறக்கிடலாம். இப்ப நான் ஒரு பிளேட்ல வந்து நெய் தடவி வச்சிருக்கேங்க. இப்ப அந்த பவுல்ல வந்து நம்மளோட ரெடி பண்ணி வச்சுக்கிற தேங்காய் பருப்பிய போட்டுறலாம். போட்டுட்டு நான் அந்த பிளேட்ல நல்லா பரப்பி விடுங்க. ஈவனா எல்லா பக்கமும் இருக்கிற மாரி நல்லா பரப்பி விடுங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மலாய் ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த மலாய் செய்யறதுக்கு பால்கோவா வீட்லயே ரெடி பண்ணிக்கிட்டேங்க. ஒரு 1 லிட்டர் பால் அளவு நம்ம எடுத்துக்கிட்டோமாக்க, நம்மளுக்கு ஒரு 150 கிராம், 200 கிராம் அளவு பால்கோவா கிடைக்குங்க. ஆனா என்ன, இந்த பால்கோவா செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் இல்லாத பட்சத்துல நீங்க வெளியில கூட சுகர் இல்லாத பால்கோவா வாங்கிக்கிறங்க. இப்ப நான் பால்கோவா வீட்லயே செஞ்சதுனால நான் அந்த பால்கோவா எடுத்துக்கிட்டேன். இப்ப பால் வந்து கொஞ்சமா எடுத்துக்கிறேன். இதுல வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்ப இந்த பால நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இப்ப அத வந்து இந்த பால்கோவாவோட நம்ம சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப வந்து மலாய் கொஞ்சம் திக்கா இருக்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நம்ம பால் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப அதையும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப இந்த பால்கோவாவுக்கு நான் வந்து சுகர் யூஸ் பண்ண போறது இல்லைங்க. அதுக்கு பதிலா வந்து நான் மில்க் மேடு தான் யூஸ் பண்ண போறேன். கொஞ்சம் டேஸ்ட் ரிச்சா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் மில்க் மேடு யூஸ் பண்ணிக்கிறேன். மில்க் மேடு இல்லாத பட்சத்துல நீங்க சுகர் கூட யூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்ப நான் ஒரு 3, 4 டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து மில்க் மேடு யூஸ் பண்ணியிருப்பேங்க. இப்ப அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மலாய் வந்து ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாதுங்க. ஏன்டா ரொம்ப திக்கா இருந்தா பரப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த மாரி டைம்ல கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கிட்டு பரப்பி விட்டுக்கலாம். இப்ப இந்த அளவு சரியான பதம். இப்போ நம்ம வந்து கேரட் பர்பி மேல இந்த மலாய நம்ம வச்சிரலாங்க. வச்சுட்டு இத நல்லா பரப்பி விடுங்க. இருந்தாலுமே இப்ப இது கொஞ்சம் திக்கா இருக்கிற மாரி தான் இருக்கு. ஆனா செட் ஆகும்போது இது கரெக்ட்டான பக்குவத்துக்கு வந்ததுன்னா
ஆனா இது பரத்தி விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாரி இருந்தா, கொஞ்சம் லைட்டா பால மேல தொளிச்சு விட்டுக்கிட்டு, நீங்க விறுவிறுன்னு நல்லா இத பரத்தி விட்டுறலாங்க. இப்ப மேல வந்து கார்னிஷ்க்கு வந்து நான் சில்வர் பேப்பரு, பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் நான் சின்ன சின்னதா கட் பண்ணி மேல வந்து நான் தூவி விட்டுக்கிறேன். இந்த தேங்காய் பருப்பு வந்து செட் ஆகுறதுக்கு ஒரு 3லருந்து 4 மணி நேரம் அத அப்படியே ரெஸ்ட்ல விட்டுடுங்க. அப்பதான் வந்து நம்ம பீஸ் போடுறதுக்கு வந்து நல்லா கட் பண்ண வருங்க. இப்ப இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 4 மணி நேரம் கழிச்சு நம்ம இத கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்மளோட தேங்காய் பருப்பி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு விருப்பமான வடிவத்துல வந்து இத நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இப்ப பாருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க அந்த தேங்காய் பருப்பி. இந்த தேங்காய் பருப்பிக்கு மேல நம்ம மலாய் வேற சேர்த்துருக்கனால நம்ம 2ஓட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். பால்கோவா டேஸ்ட்டும், தேங்காய் பருப்பி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க ஒரு முறை அந்த மாரி வீட்ல செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்க வீட்ல உள்ளவங்க எல்லாருமே இன்னொரு முறை செய்ய சொல்லி கேட்கிற அளவுக்கு இதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இத நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.